வாங்க லதா வியூஸ்க்கு நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா செட்டிநாடு பெப்பர் மட்டன் கிரேவி. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், அப்புறம் தனியாவோட விதை, மல்லி விதை, அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும் தனியா நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக நல்லா மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, நான் இன்றைக்கி 3/4 கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா அதையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுங்க. நல்லா வதக்கணும். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு மட்டனோ சிக்கனோ எதுவுமே. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கொத்தமல்லி தூவி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கறி வெந்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குங்க, செட்டிநாடுன்றதுனால ஒரு பெப்பர் தான் போட்டிருக்கோம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான நம்மளோட செட்டிநாடு மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கறி எந்த அளவுக்கு வந்துக்குதுன்னு. சூடாக இட்லி இல்லை தோசை சாப்பிட்லாமா? சாப்பிடாதவங்களுக்கு கூட 10 இட்லி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.